ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் சென்னை தெலுங்கு பொண்ணு இட்ஸ் மீ ஷவந்தி. இன்னைக்கு நம்ம வந்து கெட் ரெடி வித் மீ பார்க்கலாம். ஸோ கெட் ரெடி வித் மீ ஒரே வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் லுக், இன்னொன்று வந்து பார்ட்டி வேர் லுக். ஸோ நான் ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த ரெண்டு லுக்கில் உங்களுக்கு எந்த லுக் பிடிச்சிருந்ததுன்னு காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு எந்த லுக் சூட் ஆயிடுச்சுன்னு கூட காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது பிடிச்சா அங்கேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் சொல்லியிருக்கேன்ல, ஒன்று ட்ரெடிஷ்னல் லுக் அண்ட் இன்னொன்று பார்ட்டி லுக். ஸோ ட்ரெடிஷ்னல் லுக்காக இந்த saree நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் நான் வந்து ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போகும்போது ஒரு லேடி வந்து கட்டிட்டு வந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கு அவங்களுக்கு. அவங்க நல்லா ஃபேராக இருக்காங்க. ஸோ நல்லா ஆள் பார்க்க கூட ரொம்ப சூப்பராக இருக்காங்க. ஸோ மேபி அவங்களுக்கு இந்த கலர் சூட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி ட்ரையல் பண்ணலான்னு சொல்லி இந்த saree நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து பார்ட்டிவேர் saree கலெக்ஷன். இது ஜிம்மிச்சூ saree, ப்ளூ வித் கோல்டு கலர் காம்பினேஷனில் மிக்ஸ் ஆனது. ஸோ இந்த லேஸ் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எனக்கு ஜிம்மிச்சூ சாரீஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த சாரியும் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே லுக் தானே. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஜுவல்லரி அண்ட் சாரீஸ் தான் மாறும். ஸோ அதனால் நம்ம ஃபேஸ்க்கு வந்து காமனாக ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ரெடி ஆகிடலாம். ஸோ ஸ்கின் கேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபவுண்டேஷன் நான் வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ராப் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ரொம்ப போட்டாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதோட நம்ம வந்து NYB ஸ்ட்ரோப் க்ரீம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் கொஞ்சோண்டு தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப மிக்ஸ் பண்ணலை. ஆக்சுவலி எனக்கு ஃபவுண்டேஷன் போட்டாவே என்னோடய ஸ்கின் ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம இப்போ கெட் ரெடி பண்ணுறோம்ல, அதுக்காக லைட்டாக போட்டுக்கலாம். ஸோ நார்மலாக நான் வந்து வெளியே போகும்போது எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் போடவே மாட்டேன் நான். ஸோ டேம் பியூட்டி பிளெண்டர் வச்சு நம்ம வந்து ஸோ லைட்டாக இருக்குது நான் ஃபவுண்டேஷன் போட்டது. ஸோ இப்போ நான் வந்து இன்செட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து லிப் சீக் டிண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் க்ளோ வரணும்னா இந்த மாதிரி ஓகே. மார்ஸ் ஐப்ரோ பேலட் இது ஆக்சுவலி நல்லாயிருக்கும். நம்ம ஐப்ரோ பண்ணுறதுக்கு ரொம்ப நேச்சுரலாகவே தெரியும். ஸோ நம்ம லைட்டாக வந்து ஷேப் பண்ணிடலாம். நீங்கள் ஐப்ரோ ஷேப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன கோம் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அது வச்சு நீங்கள் இந்த மாதிரி கோம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திக்காக ஒரு இடத்துல வந்து ஒட்டிக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நியூட் ஐஷேடோ பேலட். ஸோ நான் வந்து இந்த நேச்சுரல் கலர்ஸாக இருக்கிறது, பீச் கலர், லவ் பைட், ப்ளே, இந்த மாதிரி கலர்ஸ் தான் நான் ரொம்ப சூஸ் பண்ணுவேன். ஸோ இது நம்ம வந்து மைல்டாக ஐஷேடோ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் ரொம்ப அப்ளை பண்ணலை. ஸோ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் லைட்டாக தெரியுது. ஸோ கண்ணுக்கு மேலே இங்கே காஜல் வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போது லிப்ஸ்டிக். ஸோ லிப் பென்சில் இவ்வளோ தான் இருக்குது. அது ரொம்ப நாளாக அப்படி தான் இருக்குது. அதுதான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கு மேலே லிப்ஸ்டிக் நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஆக்சுவலி இது கூட ஆயிடுச்சு.
ஸோ ஓவராலாக இதே லுக் ஃபேஸ்க்கு ட்ரெடிஷ்னலுக்கு ஒரு மாதிரி பார்ட்டி வேர்க்கு ஒரு மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சின்ன ஸ்டிக்கர் வந்து பார்ட்டி வேர் அண்ட் இந்த பெரிய ஸ்டிக்கர் வந்து ட்ரெடிஷ்னல் லுக்கு. ஸோ ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு லாஸ்ட்டில் பார்த்துலாம். ஸோ இதுதான் ட்ரெடிஷ்னல் லுக்குக்கு நான் யூஸ் பண்ணுற ஜுவல்லரி அண்ட் இதுதான் இயர்ரிங்ஸ், இதோடைய செட்டு. ஸோ நல்லா இருக்குது. இது ஆக்சுவலி நான் மீஷோவில் இருந்து வாங்கியிருக்கேன். ஒரு மேட் ஃபினிஷில் நல்லா வந்துருச்சு. டெம்பிள் ஜுவல்லரி மாதிரி கீழே ஒயிட் கலர் முத்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இயர்ரிங்ஸ் பார்த்தா எனக்கும் என்னமோ சின்ன டிசப்பாயிண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப வெயிட்டாக இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு பார்ட்டி வேர் சாரீக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற ஜுவல்லரி இதே தான். ஸோ இந்த ஜுவல்லரி ரியலி ஆசம். இதோடைய இயர்ரிங்ஸ், ஸோ நெக் பீஸ் எவ்வளோ கிராண்டாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ ட்ரெடிஷ்னல் லுக்காக நான் வந்து இந்த சிம்பிளான பேங்கிள்ஸ், டெம்பிள் பேங்கிள்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேங்கிள்ஸ் தான் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ பார்ட்டி வேர் சாரீக்கு இந்த மல்டி கலர் பேங்கிள் ட்ரை பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ இது வாட்டர் ட்ராப் பேங்கிள்ஸ். இந்த பேங்கிள்ஸ் எங்கே இருந்தாலும் சூப்பராக தெரியும். ஸோ இந்த பேங்கிள்ஸ் வந்து நான் பார்ட்டி வேர் சாரீக்கு வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஃபைனலாக லுக் எப்படி வந்துடுச்சுன்னு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் லுக். வந்து நான் எப்போவுமே சிம்பிளாக இந்த மாதிரி சாரீஸ் கட்டுறது போகிறது எனக்கு வந்து ரொம்ப பழகிடுச்சு. பட் இந்த ட்ரெடிஷ்னல் லுக்கு தான் வந்து எனக்கு இன்னும் நான் அந்த மாதிரி ரெடி ஆகிட்டு வெளியே போனதே இல்லை, எந்த ஃபங்க்ஷனுக்கே போனதே இல்லை. ஸோ எனிவே இந்த ரெண்டு லுக்கில் உங்களுக்கு எந்த லுக் பிடிச்சிருந்தது? ஆக்சுவலி இந்த லுக்கோட இந்த ட்ரெஸ்ஸிங் இதெல்லாமே வந்து இந்த மந்த் 26th என் ஹஸ்பண்ட் பர்த்டே சாட்டர்டே வந்துச்சு. ஸோ அன்றைக்கே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால இந்த சாரீ அன்றைக்கி கட்ட முடியுமா இல்லையான்னு தெரியல. ஸோ எனிவே இந்த ரெண்டு லுக்கில் உங்களுக்கு எந்த லுக் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எந்த லுக் சூட் ஆகிடுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோடைய லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷாப்பிங் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ. பை பாய்.